ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நேர்ல போய் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. என்ன இருந்தாலும் விவேக் அண்ணனும் சூர்யா சாரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகிருக்காங்க. அது இவங்களுக்கும் தெரியும் தானே. அதுதான் நந்தினி, எனக்கு ஒண்ணு புரியல. எப்பவுமே கூட இருக்கிற ஒருத்தர் மேல ஏன் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கையே வரல? எப்படி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மனசு வந்துச்சு? வேலை பார்க்குற இடத்துல போட்டியும் பொறாமையும் பொய்யும் பொருட்டுமா இந்த மாதிரி போட்டு கொடுக்கறதெல்லாம் சகஜம்தான். இவர் வேற சூரிய அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கார்ல, அதனால எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் அவங்க செஞ்சு தப்ப மறைக்கிறதுக்கு இவர் மேல பழி போட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? உங்க ஆதங்கம் எல்லாமே சரிதான்க்கா. எல்லாத்தையும் நம்ம நேர்ல போய் கேட்டுக்கலாம். எந்த நேரமும் ஆபீஸ்னு அதே வேலையா தான் இருப்பாரு. என்னதான் சூர்யா அண்ணன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அந்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிடணும், எந்த சலுகையும் எடுத்துக்க கூடாதுன்னு அதுல அவர் அவ்வளவு உறுதியா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி நந்தினி பணத்தை எடுத்திருப்பாரு? இத்தனை வருஷத்துல ஒரு 100 ரூபாய் அவர் எடுத்தாருன்னு யாராச்சும் அவர் கை நீட்டி சொல்லியிருக்க முடியுமா? அக்கா, இதெல்லாம் அவங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி வேற யாரோ வேணும்னே சிக்க வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் சூர்யா அண்ணன் இருக்காரு, அவர் குடும்பம் இருக்குன்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் நான் நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அண்ணனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் யாருகிட்ட போய் நிப்பேன்? என்ன சொல்லி அழுவ? அக்கா அழாதீங்க அக்கா, நம்ம போய் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. நேர்ல போவோம், சுந்தரவள்ளி அம்மாவை பார்த்து பேசி அவங்களுக்கு புரிய வைப்போம். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்பிக்கையோட வாங்க, அழாதீங்க. என்னால முடியல.